Taste the Daily. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். இந்த சந்திப்பின் போது முக்கியமாக என்ன விவாதிக்கப்படுகிறது, என்ன கருப்பொருளாக கொள்ளப்படுகிறது, கலந்து கொள்பவர்களுக்கு தலைமை தரப்புல என்ன ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராக இருக்கும் நிலையில் ஏற்கனவே தொகுதி வாரியாக பிரச்சாரங்களை திமுக துவங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் அந்தந்த மாவட்ட செயலர்களும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்து தங்களுடைய பிரச்சார வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் 234 தொகுதியில் சேர்ந்த நிர்வாகிகள், ஒரு தொகுதிக்கு 10 பேர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலர்கள், சட்டமன்ற உறுப்பினர், தொகுதிக்கு முக்கிய நிர்வாகிகள் 10 பேர் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவராக முதலமைச்சர் தனித்தனியே சந்தித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் அடிப்படை நோக்கம் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையின் போது அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை குறைவாக பெற்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குகளை தனித்தனியே எண்ணிக்கையில் எடுத்து அதன் அடிப்படையில் குறைவாக வாக்கு பெற்ற தொகுதிகளை கூடுதல் கவனம் செலுத்தி அதே போல புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் மேலும் கூடுதல் பொறுப்பாளர்கள் நியமித்தல், அதே போல அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் உடையாக சரி செய்தல், மேலும் தொகுதி மக்களுக்கு அரசினுடைய திட்டங்களை கொண்டு செல்லுதல் என அடிப்படையில் இத்தகைய அடிப்படையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொகுதி சாரியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் பொதுவாக ஒரு கட்சிக்கு உள்கட்சி பிரச்சனை என்பது சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதன் அடிப்படையிலே 2024 சட்டமன்ற தேர்தலிலும் இதே போல நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் ஒரு கூட்டம் ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியின் வாரியாக இந்த கூட்டமானது நடைபெற்றது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை அழைத்து அந்த நிர்வாகிகள் தனித்தனியே வந்து தங்களுடைய குறைகளை அறிவாலயத்தில் சொன்னார்கள். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக சரி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் திமுக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதே பார்முலாவை மையப்படுத்தித்தான் தற்போதும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பு பணிகளாக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்வதிலும் மேலும் அரசினுடைய கூடுதல் சாதனைகளை கொண்டு போய் செலுத்தவும் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அதை கொண்டு செல்லவும் தற்போது இந்த கூட்டமானது எடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது சிதம்பரம், விழுப்புரம் மற்றும் உசிலம்பட்டி என 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர்கள் தனித்தனியே ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். சிதம்பரத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாரி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. Taste the Daily.